இண்டஸ்ட்ரியில பல வருஷமா நான் இருக்கிறேன். ஓகே மேடம். எல்லா இடத்தையும் போல நல்லது கெட்டது இங்கேயும் இருக்கு. ஓகே மேடம். எந்த இடத்துலையுமே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நாம சகித்து கொள்ளவே கூடாது. அதுல இதுவே அது ரொம்ப என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன். ஓகே மேடம். எந்த இடத்திலும் பெண்களுக்கான உரிய மரியாதையில் கொஞ்சம் கூட குறைவு ஏற்படக்கூடாது. ஓகே மேடம். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, சினிமாவுக்கு வெளியே இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வீட்டிலேயே இருந்தாலும் சரி, எங்கேயுமே பெண்களுக்கான உரிய மரியாதை கிடைக்க வேண்டும். பாலியல் குற்றங்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள இயலாது. இன்றைய கேரளாவில் இன்றைக்கு நடக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு முழுமையான விசாரணை அமைத்து குற்றவாளிகள் அனைவரையும் பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் தண்டித்தால்தான் ஃபியூச்சர்ல நமக்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அப்பதான் கண்டிப்பா மேடம். மேடம் தொடர்ந்து என்னன்னா இப்போ விஷால் ஒரு இது வச்சிருக்காங்க, இது ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு. ஆக்சுவலா யாரு தப்பு பண்ணாலும் இந்த தவறா முயற்சி பண்ணாலும் அந்த பெண்ணுக்கு தைரியம் வேணும், அவங்க செருப்பால அடிக்கணும்னு சொல்லி ஒரு 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 இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? அவங்கள செருப்பால அடிக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு என்னங்க கிடைக்க போகுது? ஆம்பளைங்களை புரியல எனக்கு. ஆம்பளைங்க தப்பு செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்கள நம்ம செருப்பால அடிக்கணுங்கிற நிலைமைக்கே வரக்கூடாதுன்ற நானு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணை அச்சுறுத்தும் எந்த ஆணுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமே கிடைக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். சரி மேடம், நீங்க ஒரு நடிகை என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க மேடம்? ஒரு கோரிக்கைகள் ஏதாவது ஒரு விஷயம் உண்டுல மேடம்? இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறீங்க இது சம்பந்தப்பட்டு? கோரிக்கைங்கிறது குற்றங்கள் வெளியே வரும் பொழுது, இப்போ தமிழ் சினிமாவிலேயே தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு 2-3 பேரு பெரிய பெரிய நபர்கள் மேல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேல எந்த விதமான நடவடிக்கையும் விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனா குற்றம் சாட்டியவர்களுடைய வாழ்க்கைய நாசம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அப்படி இருந்தா இனி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி முறைகேடுகளை யாருமே வெளியே பேச மாட்டாங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கணும், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் டிரான்ஸ்பரண்டா நல்லபடியா இருக்கணும்னு சொன்னா அங்க வந்து முதல்ல தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கிற தைரியம் எல்லாருக்கும் வரணும். பெண்கள் ஆண்கள்னு சொல்லல, எல்லாருக்கும் வரணும். இல்ல நம்ம தப்ப வந்து எக்ஸ்போஸ் நம்ம மேல தண்டனை பாயும் நினைக்கிற வரைக்கும் எதையுமே நம்ம ஒழிக்க முடியாது. ஊழல் மாதிரி தானேங்க, ஊழலை ஒழிக்கிற மாதிரி தான் இதெல்லாம். ஸோ எல்லாரும் லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க, பட் எல்லாரும் லஞ்சம் வாங்கவும் மாட்டாங்க. நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தப்பு அதையும் மீறி ஒரு தப்பு நடக்கும் பொழுது அதை பொது வெளியில் அச்சமின்றி விவாதிக்க பெண்களுக்கு தைரியம் தேவைப்படுகிறது, ஆதரவு தேவைப்படுகிறது. அதெல்லாம் வந்து ஒரு அரசு அமைப்பு மூலமா தான் கொடுக்க முடியும். இப்போ மத்த கார்பரேட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தா அதுக்கு வந்து ஒரு வெளி அமைப்பு மூலமா தானே அதெல்லாம் வந்து இது பண்றாங்க, சால்வ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா தான் முடியும். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம்.